உலகக்கோப்பை லீக் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியை 257 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி சாதனை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. பி பிரிவில் இடம்பிடித்துள்ள தென்னாப்பிரிக்கா அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்கொண்டது. முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணியில் ஜூலியஸ் மேற்கிந்திய தீவுகள் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார். இவர் 52 பந்துகளில் 12 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்களுடன் 105 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் உலகக்கோப்பையில் இரண்டாவது அதிவேக சதம் அடித்த வீரர் என்ற பெருமைக்கு அவர் சொந்தக்காரரானார். 50 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு தென்னாப்பிரிக்கா 408 ரன்கள் குவித்தது. இந்த போட்டியில் வானவேடிக்கை நிகழ்த்திய டிவில்லியர்ஸ் 162 ரன்களுடன் கடைசி வரை களத்தில் இருந்தார். பின்னர் 409 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது. ஆனால் அந்த அணியின் வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகி வருவதும் போவதுமாக இருந்தனர். இதனால் அந்த அணி 33.1 ஓவர்களில் 151 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 257 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. உலகக்கோப்பையில் முன்னதாக இந்திய அணி பர்முடாவை 257 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதே அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சாதனையாக இருந்தது. தற்போது இந்த சாதனையை தென்னாப்பிரிக்கா அணி சமன் செய்திருக்கிறது.